Hi friends, நான் உங்கள் TN16 ரைடர். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் பைக் ரிலேட்டடான வீடியோ அதே போல் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ பைக் மாடிஃபிகேஷன் வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மோட்டோவ்லாக் செட்டப் எப்படி ஹெல்மெட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் TVS எக்ஸ்பர்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன். இது டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட் தான். பட் இதில் வந்து நான் எப்படி ஹெல்மெட் மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குறீங்கனாலே அதில் வந்து அதோட ஆக்சசரிஸ் மொத்தமும் தருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சசரிஸில் நான் வந்து ஃப்ளாட் மவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3M டேப் வரும், டபுள் சைட் டேப். அந்த டேப் வந்து இதில் ஒட்டினீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து வெயிட் வைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதில் எம்சில் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இதில் எம்சில் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எம்சில் போட்டு ஒட்டினீங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. விழுந்துருமோ விழாதோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்களாம் வந்து இதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இது கீழே விழுகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு ஜே மவுண்ட், அதோட ஆக்சசரிஸ்லேயே வரும் இந்த ஜே மவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜே மவுண்ட் வந்து இதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதில் இதோட ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். தம் ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆக்ஷன் கேமரா வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்ன ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா தாங்க நான் யூஸ் பண்ணுறது. பட் ஃப்யூச்சரில் வந்து நான் அப்கிரேட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா வந்து நான் இதில் இன்செர்ட் பண்ணி இந்த தம் ஸ்க்ரூ இதில் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் வந்து என்னோடய ஆக்ஷன் கேமரா வந்து மவுண்ட் பண்ணிப்பேன் ஹெல்மெட்டில். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மைக் செட்டப் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட்டில் வந்து ஸ்டாக்காக வந்து எக்ஸ்டர்னல் மைக் செட் பண்ணுறதுக்கு வந்து போர்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு இதோட ரிவ்யூ அண்ட் இது எப்படி நான் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து செட் பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக், இந்த மைக் வந்து ஹெட்செட்டோட மைக்கு. இந்த மைக்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 3.5mm ஜாக் தான். ஸோ இதில் வந்து இதை வந்து நான் இப்போது இதில் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட்குள்ளே இந்த பேடிங்கில் இந்த மைக் வர மாதிரி இந்த கிளிப்பை வந்து அதில் போட்டு ஃபிட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மோட்டோவ்லாக் செட்டப் இது தாங்க. ஈஸியான மெத்தடு தான், பட் ஈஸியாக நீங்கள் மோட்டோவ்லாகிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து லோவாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோ குவாலிட்டி வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மைக்கு நான் யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு மைக் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ அதனால் உங்களுடைய சஜஷனை வந்து கீழே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன்.